விசுவாச முழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த சவாலான செய்திகளை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். கிறிஸ்தவ விழிப்புணர்வு எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஏற்பட்டு வருவதற்காக என் தேவனை நான் தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களில் ஆசீர்வாத சட்டம், லா ஆஃப் பிளெஸ்ஸிங் என்ற தலைப்பில் ஒரு தொடரை நீங்கள் கேட்டு வரீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற மக்கள், இவ்வளோ காலம் எங்களுக்கு இது தெரியாமல் போச்சே, இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாதனாலே நாங்கள் ஏழைகளாகவும் தரிதர்களாகவும் பசியாகவும் நிர்வாணத்திலும் குளிரிலும் இருந்தோமே, தேவனுடைய ராஜ்யம் இவ்வளோ பெரிதான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறதே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, பைபிளில் நம்ம பிரபலமாக படிக்கக்கூடிய மனிதர்களில் மிக முக்கியமான ஒரு ஆள் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதாவது வயது சென்ற காலத்தில் தேவன் அவனுக்கு ஒரு மகனை கொடுத்தார். வயது சென்ற காலத்தில் அவனை ஆசீர்வதித்து சீமானாக மாற்றினார். ஆபிரகாம் பிகம் கிரேட். அதாவது எல்லாவற்றிலும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தினுடைய சட்டம் விசுவாச சட்டத்தோடு செயல்படுகிறது. லா ஆஃப் ஃபெய்த், லா ஆஃப் பிளெஸ்ஸிங், இட் கோஸ் டுகெதர். ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது போல விசுவாசம் ஒரு பக்கமும் ஆசீர்வாதம் இன்னொரு பக்கமும் சேர்ந்தே செல்கிறது. ஆக விசுவாச சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாத சட்டத்துக்குள்ளும் நாம் வந்து சேர்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த ஆபிரகாமை குறித்து இப்படி நாம் படிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். அதாவது ஆபிரகாமுக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஆபிரகாமை தேவன் அழைத்தாராம். நண்பர்களே, ஆசீர்வாத சட்டம் என்பது விசுவாச சட்டத்துக்குள் கீழ்ப்படிந்திருக்கிற மக்களுக்கு அது மாபெரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இப்போ இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை ஒருவர் சொல்லுகிறார், மற்றவர் பெறுகிறார். அதாவது ஒருத்தர் ரிவார்டர், இன்னொருத்தர் ரிசிபியன்ட். ஆசீர்வாதன்றது ஒருவர் கொடுக்கணும், இன்னொருத்தர் வாங்கிக்கணும். இப்போ மனிதர்களை எல்லாரையும் பார்க்கலாம், எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலாக தேவன் இருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மனிதர்களாகிய நாம் ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்கிறோம். இந்த ஆசீர்வாதம் என்ற சொல்லியே ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது பிளஸ்ஸுக்கும் பிளஸ்ஸிங்க்கும் ரொம்ப வேறுபாடு இருக்குது. ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கப்படுதல், இதில் ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பிளஸ்ஸு, பிளஸ்ஸிங். ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கப்படுதல். இப்போ புரியுது உங்களுக்கு? ஆசீர்வாதம் என்பது தேவன் பக்கத்திலிருந்து வருகிறது. ஆசீர்வதிக்கப்படுதல் என்பது மனிதர்களாகிய நீங்களும் நாளும் பெற்றுக்கொள்வதை காண்பிக்கிறது. ஆக இரண்டு பேர் இல்லாமல் இந்த வார்த்தை நிறைவேறாது. ஒன் இஸ் எ ரிவார்டர், அதர் ஒன் இஸ் எ ரெசிபியன்ட். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாக இருக்கிறான், தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆசீர்வாத சட்டம் ஒரு கட்டளையாக இருக்கிறது. சட்டம் என்று சொன்னாலே அது ஒரு கட்டளை தானே. எந்த ஒரு கட்டளைக்கும் ரெண்டு விதி இருக்குது. ஒன்று கீழ்ப்படியலாம் அல்லது கீழ்ப்படியாமல் போகலாம். எவ்ரி லா ஹாஸ் டூ அண்ட் டூ நாட். இப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு உன்னுடைய தேசம், உன்னுடைய இனம், உன் தகப்பனுடைய வீடு, முற்றிலுமாக அவைகளை விட்டுவிட்டு மறந்துவிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னார். இந்த இடத்துல தேசம் என்று சொல்லப்படுவதனாலேயே அது மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய இடம், மனிதன் வீழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடம், மனிதனுடைய தேவைகள் கொடுக்கப்படுகிற இடம் இல்லைங்களா? ஒரு தேசம் என்று சொன்னாலே
இது பரலோக தேசத்தை குறிக்கிறதா சில பேர் நினைச்சிடறாங்க. இது பூமிக்குரிய தேசத்தை தான் ஆண்டவர் சொல்றார். பூமிக்குரிய கால் வைக்கிற இடத்தை தான் இங்கே ஆண்டவர் சொல்றார். இது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கூட பொருந்தும். நாம் விசுவாசத்தில் ஆசீர்வாத சட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொள்ளும்போது நாம் விட்டுவிட வேண்டியவைகள் இருக்கிறது, போய் சேர வேண்டியவைகள் இருக்கிறது. இன்னும் நாம் பழைய ஆளாகவே பழைய ஜாதியை பிடித்துக்கிட்டு நம்முடைய மூதாதையர்கள் சம்பாதித்து கொடுத்த விக்கிர ஆராதனை வழிபாடுகளையும் பாரம்பரியங்களையும் சொத்துக்களையும் நம்பிக்கொண்டு நாம் தேவனை மறந்தவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் கடவுளை மறக்கிற மனிதர்கள் எல்லாரும் அவர்களுக்கு ஆதாரமாக இருப்பது அவங்களுடைய பாரம்பரியம், விக்கிர ஆராதனை, பெற்றோர்கள் சம்பாதித்து தந்த சொத்து, இவைகள் தான். இங்கே ஆசீர்வாத சட்டத்தை இயக்க வேண்டுமானால், செயல்படுத்த வேண்டுமானால் முதலாவது இவைகளை ஆபிரகாம் விட்டு செல்ல வேண்டும். ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கவனியுங்கள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அண்டர்லைன் பண்ணுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த இடத்துல தேவன் மனிதனுக்கு இதை சொல்கிறார். நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிங்க. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று தெரிந்து கொண்ட பிறகும் ஆசீர்வாதம் மற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாதவர்களைப் போல் இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5:17 அப்படிப்பட்ட அந்த புதிய சிருஷ்டிக்கு உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களாலும் கிறிஸ்துக்குள்ளே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 ஆகவே சகல ஆசீர்வாதங்களுக்குள்ளே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இருக்கிறார். இங்கே ஆபிரகாமை கர்த்தர் சொன்னாரு, நீ ஆசீர்வாதமாயிருப்பா என்று சொன்னார். நண்பர்களே, தேவனுடைய ராஜ்யம் ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்களை நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் கடல் போல் இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மலை போல் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். சகல நன்மைகளாலும் தேவன் நம்மை நடத்துவார். தேவன் தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது 3 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை மற்றவன் எடுத்துக்கொள்ள முடியாது, திருட முடியாது, கொள்ளையிட முடியாது, அதை அழித்து போட முடியாது, அதற்கு எதிராக சாபங்களை சொல்ல முடியாது. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் உரிமையையும் அந்த ஆசீர்வாதத்தோடவே அவனுக்கு தருகிறார். என்ன சொல்றார் பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், வேற ஆள் யாராவது உன்னை ஆசீர்வதிச்சா அந்த ஆளு கூட நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை யாராவது சபிக்கணும்னு நினைச்சா நான் அவனை சபிச்சிடுவேன். அப்படின்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை யாரும் எடுக்க முடியாது, அதை தடுக்க இயலாது. யோபுன்னு ஒரு நபரை குறித்து பைபிளில் நம்ம படிக்கிறோம். பிசாசு கர்த்தரிடத்தில் என்ன சொல்றான், எல்லாவற்றையும் நீர் அவனுக்கு கொடுத்திருக்கிறீர், அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், அதெல்லாம் எடுத்துருங்க, நீங்க எல்லா ஆசீர்வாதத்தை பிடிங்கிங்க, பாருங்க உங்க முகத்துக்கு நேராக உங்களை அவன் தூஷிப்பான் அப்படின்னு சாத்தான் சொன்னான். ஆனால் யோபு அப்படி செய்யவில்லை. எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமத்துக்கு தோத்திரம் என்று சொன்னான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன்னுடைய வாயினாலே பாவம் செய்யவில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன். நண்பர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, கண்மணிகளே, தோழர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சதுன்னா அதை யாராலும் எடுத்துவிட முடியாது. இன்னைக்கு பாருங்க, பத்திரிகையில் படிக்கிறோம், எப்படி எப்படியோ சேர்த்து வச்சிருக்கான் கோடிக்கணக்கான ரூபாய்களையும், பல கிலோ கணக்கான தங்கங்களையும்,
வீடு வாசல்களையும் அதை திருடர்கள் எப்படி எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறோம். எப்படி அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே மனுஷர்களால் சம்பாதிக்கப்பட்ட எந்த ஒரு ஆசீர்வாதமும் இன்னொரு மனுஷனால் எடுத்து போடப்படும். ஆனால் தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்கும் போது அதை எடுத்து போட மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். இந்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு தேவன் கூறிய போது அவனுக்கு பிள்ளை இல்லை. இல்லாத ஒரு பிள்ளையை இருப்பதாகவும் இருக்க போகிற அந்த பிள்ளையின் வழியாக பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதாகவும் சொல்லுகிறார். ஆக இந்த ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வாதமும் இருக்கிறது. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிற வித்தாகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனென்றால் இந்த ஆபிரகாமினுடைய வம்சத்தில் தான் ஆசீர்வாதத்தினுடைய வித்தாக உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறையாக பிறந்தார் என்று மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். ஆகவே பூமியில் உள்ள எல்லா வம்சங்களையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்பினால், தேவை என்று அது உங்களுக்கு காணப்பட்டால், நீங்கள் உணர்த்தப்பட்டால், நீங்கள் இயேசுவிடத்தில் மனம் திரும்பி அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீதும் வந்து சேரும். உங்களுக்கும் அது பயனளிக்கும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் சொன்னவைகள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் விசுவாசித்தான். அதான் லா ஆஃப் ஃபெய்த், விசுவாச சட்டம். ஆகவே அந்த விசுவாச சட்டம் ஆபிரகாமை நீதிமானாக மாற்றியதான். God counted him righteous. The law of faith makes people righteous. விசுவாச சட்டம் மனிதனை நீதிமானாக மாற்றுகிறது. தேவன் சொல்லியவைகளை எல்லாவற்றையும் ஆபிரகாம் ஒப்புக்கொண்டான். இப்பொழுது 7வது வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ, ஆபிரகாமை போல தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களை விசுவாச மார்க்கத்தார் என்று வேதாகம் அழைக்கிறது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இன்றைய கிறிஸ்தவ யுகத்தில், இந்த கிறிஸ்தவ காலத்தில், இந்த கிறிஸ்டியன் டிஸ்பென்சேஷனில் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற மக்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளைப் போல இருக்கிறார்களாம். இப்போ உங்கள் அப்பா இருக்காருன்னு வச்சுங்க, அவர் மகா கோட்டீஸ்வரர். அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் சம்பாதித்ததெல்லாம் யாரையும் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு வராது, தானாகவே அது உங்களுக்கு வந்துடும். ஏனென்றால் நீங்கள் மட்டுமே அதற்கு உரிமையாளர். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நீங்கள் அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது யாரும் அதுக்கு முன்னால் வந்து நிற்க முடியாது, அந்த சொத்தை உங்களை விட்டு எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஹேர், அதாவது சுதந்திரவாளிகளாக இருக்கிறீங்க. உன்னுடைய தந்தையினுடைய சகல சொத்துக்களுக்கும் நீங்கள் சுதந்திரராக இருக்கிறீங்க. அப்படி போல ஆபிரகாமுடைய குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள்னு சொன்னால், ஆபிரகாமுடைய வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கும் நம்ம பிள்ளைகள். ஆபிரகாம் சம்பாதித்தவைகளில் நம்ம பங்கு கேட்கலாம். நண்பர்களே, சொல்றது புரியுதா? ஆபிரகாமை போல நாம் விசுவாச மார்க்கத்தாராக தேவனிடத்தில் வந்து சேர்ந்தோம். நாம் அனைவரும் விசுவாசத்தில் நீதிமான்களாக்கப்பட்டோம். இப்போ என்ன சொல்றாரு? விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ஆபிரகாமுடைய பிள்ளைகளை போல இருக்கிறீங்க. நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளானால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் பலனாக அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் வாங்கிக்கலான்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நண்பர்களே, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதமாகிய அந்த புதையலை இந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். You can claim every blessings whatever Abraham had in his life. இப்போ உங்கள் கையில் ஒரு பேனா இருந்தால் என்னோடு சேர்ந்து அடிக்கோடிடுங்கள். 9வது வசனம். அப்படியே விசுவாச மார்க்கத்தார், இந்த இடத்துல விசுவாச மார்க்கத்தார் என்பது யாரு? நீங்களும் நானும். அப்படியே விசுவாச மார்க்கத்தார்
விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே அண்டர்லைன் பண்ணுங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாச மார்க்கத்துக்குள்ளே வந்தாங்களோ, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படிதலை காண்பித்திருக்கிறார்களோ, அவர்களை ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்ததைப் போல உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ இந்த ஆசீர்வாதம் ஒரு சட்டமாக இருக்கிறது. அந்த சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது இன்னொரு சட்டம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. உதாரணமாக, விசுவாச சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சதுனால ஆசீர்வாத சட்டம் நம் மீது இயக்கப்படுகிறது. பிகாஸ் we obeyed the law of faith, the law of blessing being executed in your life. உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுது. இப்போ நிலத்தை வாங்குகிறோம், மரத்தை வைக்கிறோம். இப்போ மரத்தில் வைக்கிற வர காய் கனிகள்லாம் யாருக்கு சொந்தம்? எவ்வளோ காய்ச்சாலும் அது உங்களுக்கு தானே சொந்தம். ஏன் அந்த மரத்திற்கு கனிகள் உங்களுக்கு சொந்தமாச்சு? ஏனென்றால் அந்த நிலத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதுபோல நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிறதுனால, ஆசீர்வாத சட்டம் உங்களுக்குள் இயக்கப்படுகிறதுனால சகல ஆசீர்வாதங்களை நீங்கள் அறுத்து பறித்து புசித்து மகிழலாம். நண்பர்களே, இன்றைய கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னா, ஏழையாக இருக்கு, பரதேசியாக இருக்கு, உணவில்லாமல் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, நாம் யாரும் நம்ம தெரிஞ்சுக்காம வாழ்கிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இன்றைய மத போதகர்களும் மத வியாபாரிகளும் மத எதிரிகளும் அபிஷேகத்தை விற்கிறவர்களும் உபதேசத்தில் ஊனமுற்றவர்களும் கிறிஸ்தவத்தை சுய லாபமாக மாற்றிக்கொள்கிறவர்களும் தாங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதாகவும் மற்றவர்களை விசுவாசிகளாக வைப்பதாகவுமே போதித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போதிக்கிற ஆள்லாம் கார்லேயும் பங்களாவிலையும் கோட்டை கொத்தலங்களில் இருப்பார். ஆனால் அவங்களுடைய விசுவாசிகளை பார்த்தா தலையில் எண்ணெய் இருக்காது. அவங்க பிள்ளைகள் திண்ணை பள்ளிகளில் படிப்பாங்க, கிராமங்களை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஆனால் ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அவனுடைய ஆத்துமா பரிசுத்தமாக்கப்பட்டு எல்லாம் புதிதாகிவிட்டது. அவன் புதிய மனிதனாக இருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு வந்து சேர வேண்டும். ஆண்டவர் மன்னாவை கொடுத்த போது மோசேக்கு ஒரு விதமாகவும், ஆசாரியர்களுக்கு ஒரு விதமாகவும், சாதாரண விசுவாசிகளுக்கு ஒரு விதமாகவுமா கொடுத்தாரு. மன்னான்னு சொன்னால் எல்லாருக்கும் மண்ணை தான், தண்ணீர்னா எல்லாருக்கும் தண்ணீர் தான். ஆசீர்வாதம் சொன்னால் ஊழியக்காரர்கள்னு விசுவாசிக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கொடுப்பார். நண்பர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படலைன்னா அப்புறம் என்னத்துக்கு தான் இந்த மார்க்கம்? எல்லாம் பரலோகத்தில் பார்த்துக்கலான்றீங்களா? பரலோகத்தில் பார்த்துக்கலான்றது எதிர்காலம். நிகழ்காலம் எப்படி இருக்கு? நிகழ்காலத்தில் நீ வாழாவிட்டால் எதிர்காலத்தில் எப்படி வாழப்போகிறாய்? நிகழ்காலத்தில் நீ மகிழ்ச்சியாக இல்லைன்னா எதிர்காலத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அப்படியானால் இந்த உலகத்தில் நீ நாசமாக போகணுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதிருங்கள், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவன் இவைகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நண்பர்களே, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா அதை ஜனங்கள் பார்ப்பாங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரிடத்தில் பயப்பட்டு இதோ இந்த மனிதனுடைய தேவன் மெய்யான தேவன் நம்புவாங்க. சுவிசேஷம் எங்கும் சொல்லப்படும். இந்த தேசத்தில் இருக்கிற 3% கிறிஸ்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தால் தான் 97% உள்ள மற்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை நம்ம சொல்ல முடியும். ஆக நீ பலமுள்ளவனாக இருக்க வேண்டும், ஐஸ்வர்யமுள்ளவனாக இருக்க வேண்டும், உன்னுடைய தேவைகள் கொடுக்கப்பட்டு மீதி வடிய வேண்டும், உன்னுடைய ஆகாரம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், உன்னுடைய நன்மைகள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆசீர்வாதங்கள். Christianity, it is not an empty religion. It is a religion of blessing. Blessing has to be flown out of your life. உன்னுடைய ஆசீர்வாதம் உன் பாத்திரத்திலிருந்து நிரம்பி வழிய வேண்டும். நண்பர்களே, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சோதேம் என்ற ஒரு முறை அவனுக்கு பரிசாக ஏராளமான பொன்னையும் வெள்ளியும் பணத்தையும் கொடுக்க வந்தான். அப்போது இந்த ஆபிரகாம் என்ன சொன்னார்னு பாருங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும்,
பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதேமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாது ஒன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்றான். அதாவது இலவசமாக மனிதர்கள், ஒரு பெரிய அரசன் அவனுக்கு நல்லதை செய்ய வந்த போது, பணத்தை கொடுக்க வந்த போது, ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுத்த போது வேண்டான்ச்சான். என்னுடைய கையை நான் வானத்துக்கு நேராக நீட்டுகிறேன். ஏன்னா நீ கொடுத்து நான் ஐஸ்வர்யவானேன் அப்படின்னு நாளைக்கு சொல்லப்படும். நீ பார்த்து என்னை பணக்காரனாகிட்டேன்னு நீ நினைக்கக்கூடும், மக்கள் நினைக்கக்கூடும். நானும் ஐஸ்வர்யவனாக மாற எனக்கு தேவன் எனக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒரு சாட்டையாகிலும் காலில் போடுகிற பாதரட்சியினுடைய ஒரு வாரை ஆகிலும் கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறான். ஆக ஆசீர்வாத சட்டத்தை இயக்குகிற மக்கள், those who wanted to execute the law of blessing must rely upon God. தேவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். மனுஷர்கள் இடத்திலே தன்னுடைய கைகளை நீட்டாதவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 23வது அதிகாரத்தில் ஆபிரகாமினுடைய மனைவியாகி சாராள் இறந்து விடுகிறாள். அவளை அடக்கம் பண்ணுவதற்காக அவன் யோசித்த போது அந்த தேசத்து ஜனங்களும் அரசனும் என்ன சொல்கிறாங்க, இந்த தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உனக்கு எங்கே இடம் தேவையோ அங்கே உன் மனைவி அடக்கம் செய் என்று சொன்னாங்க. இலவசமாக நிலத்தை கொடுக்க வந்தாங்க. சோதேமின் ராஜா பணத்தை கொடுக்க வந்தான், இங்கே அவனுக்கு நிலத்தை கொடுக்க வந்தாங்க. இதையும் கூட ஆபிரகாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். மாறாக என்ன சொல்கிறான், அப்படி இந்த இடத்த எனக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் சும்மா கொடுக்காத வேண்டாம், நான் வேணா விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா. இதை 23ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். 16வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறைய வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிராக உள்ள மக்பேலாவில் உள்ள எப்ரேனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதில் உள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர்வாசுக்குள் பிரவேசிக்கும் ஏத்திரின் புத்திரர் எல்லாருக்கும் அறிய ஆபிரகாம் சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்ரோன் என்னும் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிராக இருக்கிற மக்பெலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதி பண்ணப்பட்டது. நண்பர்களே, இதை குறித்து பைபிளை தொடர்ந்து நீங்கள் படிப்பீங்கன்னா, எந்த இடத்தை 400 சேக்கல் வெள்ளிக்கு வாங்கினானோ அந்த இடம் தான் பிற்காலத்தில் கானான் என்று அழைக்கப்பட்டது. ஆகவே மனிதர்கள் கொடுத்ததை அவன் மறுத்து விட்டான். தேவன் கொடுக்க போவதை விசுவாச சட்டத்தின் மூலம் விலைக்கு வாங்கிவிட்டான். தன்னுடைய கையில் இருக்கிறவைகளை கொண்டு அதை வாங்கிவிட்டான். அதுபோல ஆசீர்வாத சட்டத்தை நீங்கள் இயக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் கையில் உள்ளவைகளை முதலாவது நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இங்கே ஒரு கல்லறை பூமியை அவன் வாங்கினான். அந்த கல்லறை பூமி தான் ஆபிரகாமுக்கு பிறகு 430 வருஷத்தில் இஸ்ரவேலர்கள் சென்று சேர்ந்த கானான் தேசமாக அறியப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமினுடைய அந்திய காலத்தில் அவன் வறுமையில், நோயில், நிர்வாணத்தில், வேதனையில் இல்லாத ஒரு நிலையில் இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னபடியே கொடுத்தாராம். 24வது அதிகாரம் 35வது வசனம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் என்ன சொல்றாரு,
உன்னுடைய தேசத்தை விடு, உன்னுடைய இனத்தை விடு, உன் தகப்பனுடைய வீட்டை விடு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். எல்லாவற்றையும் எழுந்துட்டு விசுவாச சட்டத்தின் மூலம் புறப்பட்டு போனான். ஆசீர்வாத சட்டம் அவனுக்குள்ளே இயங்க ஆரம்பிச்சது. மனிதர்கள் தானாக வந்து பணங்களை தந்த போது மறுத்து விட்டான். அரசன் வந்து நிலத்தை கொடுத்த போது மறுத்து விட்டான். ஆனால் கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனாக இருந்ததுனால தேவன் சொன்ன வார்த்தை ஒன்று மீன் போகவில்லை. அன்றைய காலகட்டத்தில் ஆபிரகாம் சீமானாக இருந்தானாம். உலகத்தில் உள்ள 10 பணக்காரர்கள் ஒருவன் என்று சொல்லுவதைப் போல ஆபிரகாம் ஆசீர்வாதம் உள்ள சீமானாக இருந்தான். அன்புக்கும் பாசத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரிய தேவனுடைய மக்களே, நீங்கள் ஆசீர்வாத சட்டத்தை இயக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். முதலாவது நீங்கள் விசுவாச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாமை போல தேவனிடத்திலே நீதிமான்களாக்கப்பட்டால் நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராக இருப்பீர்கள். நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராக இருப்பீர்களானால் அந்த ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாகவும் அந்த ஆபிரகாமை போல அவரோடு ஆசீர்வதிக்கப்படுவர்களாயும் இருப்பீர்கள். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கத்தக்கதாக இந்த விசுவாசமுள்ள வார்த்தைகளை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாட்களில் இந்த புதிய தொடரில் ஆசீர்வாத சட்டம், த லா ஆஃப் பிளெஸ்ஸிங் என்ற தலைப்பில் நாம் நற்செய்தியை கேட்டு வருகிறோம். ஆபிரகாமை போல விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தாரை ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்றும் அந்த ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றும் நாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே படித்தோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அந்த விசுவாச சட்டத்தின்படி நீதிமானாக்கப்பட்டிருந்தால் ஆசீர்வாத சட்டத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏனென்றால் பைபிள் இருக்கிற எல்லா விஷயமும் சட்டத்தின் கீழ் இருக்கிறது. ஆகவே சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். சட்டத்துக்கு எதிர்த்து நின்றால் நாம் பாவிகளாக இருப்போம். அப்பொழுது நமக்கு சாபமே மிச்சம். என்னாகமோ 24வது அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த இஸ்ரவேல் என்பது யாரு? ஆபிரகாமுடைய பேரர்கள். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துக்குள்ளான ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, பாசத்துக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். புதிய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா. இஸ்ரவேல் தேவனோடு உடன்படிக்கை கொண்ட ஒரு ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜனம், தேவனுக்கு பிரியமாக அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்கு எனக்கு பொருந்தும், இன்றைக்கு பொருந்தும். ஏனென்றால் மேலான ஒரு புதிய ஏற்பாட்டுக்குள்ள மேலான ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு வாங்கப்பட்டு தேவனுடைய மக்களாக இப்பொழுது இருக்கிறோமே. நண்பர்களே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. உன்னை யாராவது ஆசீர்வதிச்சா அவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். தப்பித்தவரை யாராவது உன்னை சபித்தால் நான் அவர்களை சபிப்பேன்னு சொன்னாரே. ஆக மற்ற மனிதர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களை தடுக்க முடியாது. எந்த ஒரு உலகத்துக்குரிய சக்தியும் தேவன் கொடுக்கிற உங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. என்னாகமும் 23வது அதிகாரம் 8-9 வசனங்கள் கையில் பேரா இருந்தால் அடிக்கொண்டிடுங்கள். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கர்த்தர் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும்? கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுக்க முடியும்னு கேட்குறான். அப்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை யாராவது சபிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி அவைகள் ஆசீர்வாதமாகவே இருக்கும். என்னாகமம் 23வது அதிகாரம் 9வது வசனம். கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு
குன்றுகளிலிருந்து அவனை நான் பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து கன்மலையின் உச்சியிலிருந்து சிலுவையில் மரிக்கிறார். அவருடைய மரண அவஸ்தையின் போது அவர் பேசின வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மக்கள் கன்மலையின் உச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்ட மக்கள். அவர்களை தேவன் குன்றுகளில் இருந்து காண்கிறாராம். அந்த ஜனங்கள் மற்ற ஜனங்களோடு கலவாமல் இருப்பார்கள். அதனால்தான் கிறிஸ்தவம் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது எந்த ஒரு பாரம்பரியத்தையோ விக்கிரக வழிபாட்டையோ ஏற்றுக்கொள்வது கிடையாது. உலகத்தில் எந்த மொழி வேணாலும் பேசலாம், எந்த தேசத்தில் வேணால் நம்ம இருக்கலாம். ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நாம் தேவனுடைய மக்களாக இருப்போம். கன்மலையின் உச்சியிலிருந்து குன்றுகளிலிருந்து தேவன் நம்மை பார்க்கிறார். அங்கேருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. இப்பொழுது ரோமர் 8வது அதிகாரம், உங்கள் கையில் பேனா இருந்தால் அடிக்கோடிடுங்கள். 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, அடிக்கோடிடுங்கள். அப்போ கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு அழைப்புக்கு நாம் வரும்போது சகலமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றாக நடக்கிறதாம். ஆல் திங்ஸ் ஒர்க்ஸ் டுகெதர் ஃபார் குட். இந்த வசனத்தை நீங்கள் நம்புறீங்களா? அநேக சமயத்தில் கிறிஸ்தவர்கள் இதை படிக்கிறாங்க, அதோட மறந்துடுறாங்க. போதகர்கள் இதை எடுத்து சொல்கிறாங்க, அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை, கேட்குறவங்களுக்கும் விசுவாசம் இல்லை. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துக்குள்ள விசுவாச மார்க்கத்தார் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவர்களுக்கும் சகலமும் நன்றாய் தான் நடக்கும். கோணலா போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. சில வசனங்களை அடிக்கோடிடுங்கள். 31வது வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அடிக்கோடிடுங்கள். நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இப்போ இந்த நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்பதை சாத்தானை கூட நம்ம நினைக்கலாம், ஆனால் மனுஷர்களை கூட நம்ம நினைக்கலாம். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வசனத்தை படிச்சுட்டு இது ஆவிக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு. இது ஆவிக்குரிய விஷயமாகவும் இருக்கிறது, மாம்சத்துக்குரிய விஷயமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் சபையானது இப்பொழுது பூமியில் தான் இருக்கிறது. சபையிலே நீங்கள் மாம்ச உடலில் தான் இப்பொழுது இருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் எப்பொழுதும் விரோதமாக இருக்கிறவர்கள் சுற்றி இருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று ஒரு கேள்வி வைக்கிறார். அடுத்ததாக 32வது வசனம். தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட நம்ம எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரு அற்புதமான கேள்வி கேட்கிறாரு. தேவன் தமது சொந்த மகனே நமக்கு தந்திருக்கிறாரு, இது ஆவிக்குரிய விஷயம். மற்ற எல்லாவற்றையும் இது சரீரத்துக்குரிய விஷயம். இவர்கள் எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தேவன் தமது அன்பை இயேசுவின் வழியாக வெளிப்படுத்தி இருக்கும் போது, அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கும் போது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இந்த சரீரத்துக்கான காரியங்களை தேவன் தரமாட்டாரா? அது உங்களுக்கு இல்லை என்று சொல்லப்படுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? தேவனை அவர்களை நீதிமான்களாக்கினார். குற்றம் சாட்டுகிறவர் யார்? அண்டர்லைன் பண்ணுங்க. இது ஆவிக்குரிய வகையிலும் பொருந்தும், சரீர விஷயத்திலும் பொருந்தும். ஏனென்றால் சரீரத்தில் தான் நம்ம ஏராளமான மக்கள் எப்போதும் குற்றம் சாட்டுறாங்க. மனிதனுடைய எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்கிறார். ஏனென்றால் நாம் நீதி சட்டத்தின் கீழே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது 34வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், இவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. ஆகவே தேவனுடைய மக்கள் ஆக்கினைக்குள்ளாக, தண்டனைக்குள்ளாக, நீதிமன்ற தண்டனைக்குள்ளாக வர இயலாது. அவர்களை தேவன் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது
அந்த ஆசீர்வாதங்களை ஒரு பெரிய மூட்டையில், ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜாக கொடுக்குறார். இப்பொழுது சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 36வது வசனம், கையில் பேனா இருந்தால் படிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இப்போ கையில் பேனா அண்டர்லைன் பண்ணுங்க. உபத்திரவமோ, உபத்திரம் என்பது சரீரத்தில் இருக்கிறது. வியாகுலமோ, வியாகுலம் என்பது சரீரத்தில் இருக்கிறது. துன்பமோ, துன்பம் என்பது சரீரத்தில் இருக்கிறது. பசியோ, பசி என்பது சரீரத்தில் இருக்கிறது. நிர்வாணமோ, நிர்வாணம் என்பது சரீரத்துக்குரியது. நாசமோசமோ, அது உடலுக்குரியது, சரீரத்துக்குரியது. பட்டயமோ, பட்டயம்னா வெட்டுறது, கொல்றது. ஆகவே இவைகள் எல்லாம் சரீரத்துக்குரிய விஷயங்கள் தான். இவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை பிரித்து விட முடியாதான். இந்த காரணங்களை கொண்டு நாம் அழிந்து போக மாட்டோம். நீ பசினால் சாக போவதில்லை அப்படின்னா உனக்கு உணவு உண்டு. நீ நிர்வாணத்தினால அவமானப்படுவதில்லை அப்படின்னா உனக்கு உடை உண்டு. மற்றவனை வெட்டி சாகடிக்க முடியாது, ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. நீ வியாகுலத்தில் மடிந்து போவது கிடையாது, ஏனென்றால் உனக்கு சமாதானம் உண்டு. நண்பர்களே, இவைகளெல்லாம் சரீரத்தில் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களாக கூறுகிறார். ஆசீர்வாத சட்டங்கள் இவைகளுக்கு எதிராக நீங்கள் இயக்க முடியும், செயல்படுத்த முடியும். நீங்கள் விசுவாச சட்டத்தின் கீழே ஆசீர்வாத சட்டத்தை நீங்கள் இயக்கும்போது தேவன் இவைகள் எல்லாவற்றையும் கைகூடி வர செய்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பைபிள் படி நடக்கிற எந்த ஒரு மனுஷனையும் பசினால, பஞ்சத்தினால, நிர்வாணத்தினாலே, உபத்திரவத்தினாலே, கொடுமையினாலே தேவன் அவர்களை அழிய விடமாட்டார். ஒரு காலம் இந்த உலகத்தில் மனுஷர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் நமக்கு, ஆனால் அவைகளுக்கும் மேலாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னாரே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஆக ஆசீர்வாதத்தை பாதுகாக்கும் கேடயமாக, பட்டயமாக, வல்லமையாக தேவன் நம்மோடு சூட இருக்கிறார். ஆகவே மனுஷர்களாலே உங்களை ஒன்று செய்துவிட முடியாது. அதனால் 37ஆம் வசனத்தை இப்படி படிக்கணும். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இதுவும் கூட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது இன்று இப்பொழுது நடக்கிற ஒரு விஷயமா பேசப்பட்டிருக்கு. முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். முற்றிலுமான ஒரு ஜெயம், வெறும் ஜெயம் இல்லை, முழுமையான ஜெயம். அதாவது ஒரு பார்ஷியல் விக்ட்ரி கிடையாது, என்டையர் விக்ட்ரி. முழுவதும் ஜெயிக்கிறவர்களை கான்கிரர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கான்கிரர்னா ஜெயிக்கிறாள்னு அர்த்தம். கான்கிரர்ஸ்ன்னு சொன்னால் முற்றிலும் ஜெயிக்கிறவர்கள்னு அர்த்தம். அதாவது நிலக்கரி சுரங்கம், அப்புறம் தங்க சுரங்கம், வைர சுரங்கம், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தில் மிகப்பெரிய அளவில் நிலக்கரிகளை தோண்டி எடுக்கிறாங்க. நிலக்கரிகளை தோண்டுகிற அந்த சுரங்கங்கள் மேலே இருந்து கீழே போகும்போது 2, 3, 4, 5 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போகிறாங்க. அதனால் அந்த சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க தன்னுடைய குடும்பத்திலிருந்து விடை பெற்று கொண்டு சுரங்க வேலைக்கு உள்ளே போகிறாங்க. போகிறவங்க உள்ளே அவங்களுக்கு வேண்டிய எல்லா சாப்பாடு, இந்த வயர்லெஸ் கருவிகள், டார்ச் போன்றவைகள், நிலக்கரியை வெட்டுவதற்கான கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க சாயங்காலமே திரும்பி வர்றது கிடையாது. 5 நாள், 6 நாள், 1 வாரம் கூட அங்கே உள்ளவே இருந்து வேலை பார்த்து அவங்க வெளியே வருவாங்க. அந்த மாதிரி நிலக்கரி சுரங்கத்தாண்ட வெளியே வந்து ஒரு பெரிய சைரன், ஒரு அபாய சங்கு வச்சுருக்காங்க. எப்பொழுதாவது ஒரு முறை அந்த சுரங்கம் அப்படியே குமிரி உள்ளே விழுந்துடும். உள்ளே போன ஆட்கள் அத்தனை பேரும் செத்துருவாங்க. அந்த மாதிரி குமிரி விழும்போது, சுரங்கம் அப்படியே அழிந்து போகும்போது மேலே அபாய சத்தம் அங்கே ஒலிக்கும், அந்த சைரன் கேட்கும். அப்போது அதை சுற்றி ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் அந்த சுரங்கத்துக்குள்ளே சென்றவங்க செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லி கண்ணீரோடு ஓடி வருவாங்க. அது எப்பொழுதாவது நிகழும். அதனால் அந்த அபாய சங்குனுடைய சத்தத்தை கேட்கவே ஜனங்க வெறுப்பாங்களாம். ஆக ஒவ்வொரு முறையும் உள்ளே போகிற ஆள் 1 வாரம் பொறுத்து வெளியே வரும்போது 3 மாதத்துக்குரிய சம்பளத்தோடு வருவான். அவ்வளோ கடினமான வேலை செய்ததுனால அவ்வளோ அதிகமான வருமானம்.
அந்த மாதிரி உள்ளே போய் வர ஆள் முழுவதும் கருப்பாக வருவோம். ஏன்னா நிலக்கரியால் எங்கெல்லாம் காயம் போட்டுக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா திரும்புகிற இடத்துலலாம் நிலக்கரி கூர்மையாக இருந்து அது மனிதனுடைய உடலை கிழிக்கும், வெட்டும். அந்த மாதிரி கடுமையான உழைப்புக்கு உள்ளே சென்று வெற்றி பெற்று வெளியே வருகிற மனிதர்களை அந்தந்த குடும்பத்தார் அவர்களை வரவேற்பாங்க. அப்படி வரவேற்கும் போது மனைவி ஓடி வந்து புருஷனுடைய கழுத்தை கட்டிக்கொள்வாள். பிள்ளைகள்லாம் ஓடி வந்து தகப்பனுடைய காலை கட்டிக்கொள்வாங்க. ஆனால் மனைவியானவள் அவனை கட்டிக்கொண்டு அப்படியே கையோட கையா அவன் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு பார்ப்பான். அங்கே 3 மாதத்துக்குரிய சம்பளம் இருக்கும். அதை கையில் எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தோடு அவர்கள் புறப்பட்டு போவாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உயிரை பணமாக்கி 1 வார காலம் குடும்பத்தை விட்டு பிரிந்து மரணத்தோடு போராடி சம்பாதிச்சு வந்த அந்த பணத்தை வெளியே இருக்கிற அவனுடைய மனைவி அன்போடு தழுவி கையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. சம்பாதிச்சுட்டு வந்தவர் காண்கிறர், ஜெயிக்கிறவர். சம்பாதிச்சு வந்ததை எடுத்துன்னு போங்க முற்றிலும் ஜெயிக்கிறவர், மோர் தென் காண்கிறர். காரணம் என்னென்னா, இந்த அம்மாவுக்கும் அந்த ஆளுக்கும் ஒரே ஒரு உடன்படிக்கை தான். அது பேர் திருமணம். திருமணம் என்ற அந்த ஒரே உடன்படிக்கையினால அந்த அம்மாவுக்கு இவர் என்னென்ன சம்பாதிச்சாரோ அத்தனையும் கை போட்டு எடுத்துன்னு போகிற உரிமை கிடைச்சிருச்சு. ஏனென்றால் அவர் கணவர், இந்த அம்மா மனைவி. ஆகவே she become more than conqueror, he become only a conqueror. அவர் ஜெயிக்கிறவர், இந்த அம்மா முற்றிலும் ஜெயிக்கிறவங்க. நண்பர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்ற அந்த ஒரு செய்தி, அவருடைய மரணத்தினால் விளைந்த சகல ஆசீர்வாதங்களும் நம்மை தரித்திரத்திலிருந்து ஐஸ்வரியத்துக்கு திருப்புகிறதாக இருக்கிறது. அவர் தரித்திரராகி நம்மை ஐஸ்வர்யமுள்ளவராக அவர் மாற்றுகிறார். அவர் பாவமாகி நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். அவர் மரித்து நமக்கு ஜீவனை தருகிறார். ஆகவே தான் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடனே பிள்ளைகளாகவும் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவர்களுமா இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த காலையில் நீங்கள் இந்த விசுவாச சட்டத்தை உங்களுக்கு எதிராக இருக்கும் உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிக்கத்தக்கதாக, முற்றிலும் ஜெயிக்கவர்களாக இருக்கத்தக்கதாக உங்கள் ஆசீர்வாத சட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே தேவன் அவரை மரித்தோழ்ந்து எழுப்பி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களிடத்திலே அவரை அனுப்பியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 17 முதல் சில வசனங்கள். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். பேதுரு அப்போஸ்தலர் சொல்றாரு, ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீங்க. அறையும் போது உங்கள் அறியாமையினால, உங்களுக்கு தெரியல அவர் யாருன்னு, அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டீங்க. அதே போல பாவம் செய்கிற ஒரு மனிதன் கூட அறியாமையினால சகல கொடுமையான பாவங்களையும் செய்கிறான். இப்பொழுது 18ஆம் வசனம். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துடைய மரணம் தேவனுடைய முன் தீர்மானமாக இருக்கிறது. அவருடைய மரணம் அவருடைய திட்டத்தின்படி நிகழ்ந்ததாம். ஆகவே கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையிலே மரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. கிறிஸ்து பாடுபட்டு இவ்விதமாய் சம்பாதிக்கும் சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திலே அவரை அனுப்பினார் என்றான். அதாவது இந்த வசனத்தில் 26ஆம் வசனத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் இயேசு எழுப்பினார் என்று சொல்கிறார். நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் தெரிந்து கொண்டேன் என்று நினைக்கிற மக்களுக்கு வசனம் என்ன சொல்கிறது? அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். இயேசுவிடத்தில் விசுவாசம் வைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார்.
ஆகவே விசுவாச சட்டத்துக்கு கீழ்ப்படுகிற மனிதர்களை ஆசீர்வாத சட்டத்தின் கீழ் ஆசீர்வதிக்கும்படி இயேசு விரும்புகிறார். இன்று நீங்கள் இந்த ஆசீர்வாத சட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களை சகலவற்றாலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஜெயிக்கிறவன் கணவன், ஆனால் அவனுடைய மனைவியோ முற்றிலும் ஜெயிக்கிறவளாயிருந்து கணவன் அரும்பாடுபட்டு தியாகம் செய்து சம்பாதித்தவைகளை ஒரு நொடியிலே அன்பை பொழிந்து கையிலே எடுத்து சென்றது போல கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தின் வழியாய் கீழ்ப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துக்குள்ளான சகல ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ள உரிமையுடையவனாக இருக்கிறான். எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆசீர்வாத சட்டம் கிறிஸ்துக்குள் எவ்விதமாக நமக்கு செயல்படுகிறது என்று பார்த்தீர்களா? எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். உங்கள் கையில் பேனா இருந்தால் அடிக்கோடிடுங்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் 1, நினைப்பதற்கும் 2, மிகவும் 3, அதிகமாய் நமக்குள்ளே 4, கிரியை செய்கிற 5, உங்கள் வல்லமையின்படியே 6, நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு. இந்த வசனத்தில் என்ன போட்டுக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ மீண்டும் பாருங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும், வேண்டிக் கொள்றதுன்னா ஜெபம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்புறம் நினைக்கிறதுன்றது எவ்வளோ இருக்கும். ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ நினைக்கலாம் இல்லைங்களா? அது உங்களுடைய சுதந்திரம். அப்புறம் நீங்கள் நினைக்கிறதுக்கும் மிகவும், அதுக்கும் அதிகமாக. அதுக்கப்புறம் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாராம். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நண்பர்களே, ஆசீர்வாத சட்டம் என்பது ரேஷன் கார்டு கொடுத்து ரேஷன் வாங்கிக்கன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ரேஷன் வாங்கினா அது ஒரு மாதத்துக்கு 10 நாளைக்கு தான் பயன்படும். அப்படிப்பட்ட ரேஷன் தான் உலகம் கொடுக்குது. ஆனால் தேவன் நமக்கு ஒரு ரேஷன் கொடுக்குற மாதிரி ஆசீர்வாதங்களை கொடுக்கல. கானானுக்குள்ளே நம்மை ஆசீர்வதித்ததைப் போல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நம்மை ஆசீர்வதித்ததைப் போல சீரும் செழிப்புமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நண்பர்களே, இந்த ஆசீர்வாத சட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு சகல நன்மையும் செய்வாராக.